வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, அனைத்து அருட்தந்தையர்களோடும் திருத்தொண்டரோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளோடும் உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி எல்லா சூழல்களிலும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த நாளுக்காகவும் இந்த வாரத்திற்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவரது திருப்பீடத்திலே நம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய திருமுழுக்கை நினைத்து பார்ப்போம். ஒருவேளை நமக்கு அது எப்படி இருந்தது என்ற அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், கேட்டு தெரிந்திருப்போம்.
அதே போன்று நமக்கு திருமுழுக்கு கொடுத்த தந்தையர்கள், அதற்கு உதவி செய்த அருட்சகோதரிகள் மற்றும் உதவி செய்த வேதியர்கள் என்று அனைவரையும் இந்த நாளிலே நினைத்து பார்த்து நம்மை ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக உருவாக்கிய அனைவருக்கும் நன்றியோடு இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். கண்டிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்கள், ஞான பெற்றோர் யார் என்றெல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள். அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த திருப்பலியிலே நாம் கொடுத்த வாக்குறுதியின்படி வாழ வளர வரம் வேண்டி ஜெபிப்போம். அனைவருக்கும் நன்றி சொல்லி ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, உலகின் பாவங்களை போக்குபவரே, உலகின் பாவங்களை போக்குபவரே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றி
வாழ்த்துவேன். நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றியுள்ளார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிந்து, இவ்வாறு இல்லத்திலும் பணி புரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உன்னை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 29. பல்லவி. ஆண்டவர் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. 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 இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆம், ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள்.
தூய மாட்சியிலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். கொர்நேலேயு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன்,
நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புற இறங்குவது போல் தம்மில் வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஏற்கனவே நான் சொன்னதைப் போல ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்து, கிறிஸ்துவ வாழ்வில் உட்புகின்ற முதல் திருவருட்சாதனம் இது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது தருகின்ற அருள் ஆசீர் பாடங்கள் நம் இதயத்திற்குள் சென்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நமக்கு திருமுழுக்கு தந்த அனைவரையும், நமது பெற்றோரையும் நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இன்று இந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருப்பது தான். ஆகவே இந்த திருமுழுக்கு, ஆண்டவர் தருகின்ற பெற்ற இந்த திருமுழுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை உங்களோடு ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இது கிறிஸ்மஸ் நேரத்தில் அதிகம் படிக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி. ஆகவே இறைவன் கடவுள் தன் மகனை நம்மோடு ஒருவராக, இம்மானுவேலாக, கடவுள் நம்மோடு என்று சொல்லுகின்ற கிறிஸ்மஸ் பகுதி இது. இதையே இன்னும் சற்று விரிவாக நம்மோடு ஒருவராக என்ற ஒரு சிறிய தலைப்பை தந்திருக்கிறேன். அந்த தலைப்பின்படி இந்த திருமுழுக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை சற்று அலசி பார்ப்போம். நம்மோடு ஒருவராக என்பது இயேசு கிறிஸ்து தொடர்பில்லாத ஒருவராகவோ, அவராகவே தன்னிச்சையாக எல்லாம் செய்துவிட்டு திரும்ப சென்று விட்டவராகவோ, இலைமேல் தண்ணீராக ஒட்டாதவராகவோ, மனிதத்துடன் தொடர்பில்லாதவராகவோ இல்லை. சுருங்க கூறின், அவர் உலகிற்கு வந்தது தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை முடித்து மீண்டும் அப்படியே செல்வதற்கு அல்ல. மாறாக யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே சொல்வதைப் போல, கடவுள் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இதைத்தான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்னும் அழுத்தமாக, ஆழமாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு சொற்றொடரை சொல்லுவார். நமது நாற்றத்தை ஏற்றுக்கொள்ள அவர் வந்தார். த ஸ்மெல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாற்றம் இருக்கும் என்பது உண்மை. என்னுடைய நாற்றம் உங்களுடைய நாற்றம் அல்ல. ஆகவே இந்த நாற்றத்தை பெற்றுக்கொள்ள வந்தார். அதாவது நம்மோடு
இரண்டரை கலக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. வந்தோம் போனோம் முடித்தோம் எனக்கும் உலகுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னவர் அல்ல. நம்மில் நம்மோடு இரண்டரை கலந்து வாழ்ந்தவர். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் பெருவிழா. இன்றைய திருமுழுக்கு அதையும் கடந்து ஒரு படி மேலே போய் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தார் என்று சொல்லுகிறது. எனவே நமது கலாச்சாரத்தை, நமது பண்பாட்டை, நமது வழிபாட்டை, நமது வாழ்க்கை முறையை, நமது உணர்வுகளை, உணர்ச்சிகளை ஒன்றிணைத்து வாழ வந்தவர் இவர். இதை ஏற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதுதான் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போலவே வாழ்ந்தார் என்று கூறுவதன் பொருள். இதை சுட்டிக்காட்டுவதுதான் இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு இந்த பாவ பரிகாரத்துக்காக செய்யக்கூடிய இந்த ஒரு சடங்கு அவருக்கு தேவையே இல்லை, அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். காரணம், நம்மில் நம்மோடு ஒருவராக இருக்க வேண்டும் என்ற அந்த காரணத்தினால்தான் ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு அடிப்படையாக இருந்தது கீழ்ப்படிதல். ஆகவே இறைவன் சொன்னார், தன் தந்தை சொன்னதன்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் நான் மனிதனுடைய நாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன், வாழ்வேன், இரண்டரை கலப்பேன் என்று ஒரு அருமையான பாடத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். மனிதர்களோடு மனிதராக ஐக்கியப்படுத்தியதை நிகழ்வுதான் இது. அவர் இன்னும் புதுமைகள் எதுவும் செய்ய ஆரம்பிக்கவில்லை. தான் யார் என்பதை எங்குமே அவர் சொல்லவில்லை. ஆனால் எடுத்தெடுப்பிலேயே முதல் அடி அவர் நம்மோடு நம்மில் ஒருவராக இரண்டர கலந்தார். த solidarity ஆஃப் ஜீசஸ் வித் ஹியூமனிட்டி, இதுதான் இந்த திருமுழுக்கு நமக்கு சொல்லுகின்றது. இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு செல்லுவோம். இந்த திருமுழுக்கு இயேசுனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? இது தேவையில்லாத ஒன்று என்று நாம் பார்த்தோம், மிகவும் அவசியமில்லை. ஆனாலும் அவர் அதை பெற்றுக்கொள்கிறார். கீழ்ப்படிதலால் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் நம்மை போலவே வாழ்ந்தார். ஆகவே இந்த சடங்கு யூதர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. யூதன் என்ற முறையில் இயேசு கிறிஸ்துவுக்கும் இது பொருந்தும். இறைவனது விருப்பப்படியே வாழ்வேன் என்பதை சுட்டி காட்டுவதுதான் இந்த துப்புரவு சடங்கு, இந்த திருமுழுக்கு. யூதர்களுக்கு மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்ற குரலை கேட்டு மனம் மாறுவதற்காக அவர்கள் செய்த ஒரு முயற்சி, ஒரு சடங்கு தான் இந்த திருமுழுக்கு. ஆகவே மனம் மாறி ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், வணங்கா கழுத்தினராக வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இரண்டாவது, திருமுழுக்கு பெற்றவர்கள் புதியவர்களாக, புதிய கண்ணோட்டத்தில், புதிய பார்வையில் இறைவனுக்கு சான்று பகர வேண்டியவர்கள், இறைவனோடு வாழ வேண்டியவர்கள். சும்மா தண்ணி தெளித்து அல்லது முக்கி எந்திரிச்சா எல்லாம் போயிடுச்சு என்பதல்ல. ஒரு புதிய கண்ணோட்டத்தில் புதியவர்களாக புதிய பார்வையில் வாழ வேண்டும். இதைத்தான் லூக்கா எழுதின செய்தியில் த பேப்டிசமல் பெரேட், திருமுழுக்கு அணிவகுப்பு என்ற ஒன்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின செய்தி 3வது அதிகாரம் 10 to 14 வரை உள்ள பகுதி நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். பற்றிய விளக்கங்கள் தந்தையர்கள் அருமையாக தந்திருப்பார்கள். இருந்தாலும் நான் அதை வேகமாக படித்து காட்டுகிறேன். எப்போது திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற அந்த நேரத்தில், அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். புதிய கண்ணோட்டம், புதிய பார்வை, புதிய வாழ்வு, இப்படி செய்யுங்கள். மீண்டும் வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்று கேட்டார். புதிய வாழ்வு, புதிய கண்ணோட்டம், இது போதும், இதோடு இருங்க என்று வாழுங்கள் என்று சொல்லுகிறார். படைவீரரும் அவ்வாறே அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார்.
ஆகவே மனம் மாறியவர்கள் புது வாழ்க்கை, புது சான்று பகர வேண்டியவர்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்திற்குள் செல்ல வேண்டும் என்று இந்த பேப்டிசமல் பெரேட் அதிலே அவர் நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு அணிவகுப்பில் இதைத்தான் சொல்கிறார். இதைத்தான் அந்த திருமுழுக்கு அவர்களுக்கு சொல்லி தந்தது. செயலிலே தங்களுடைய மாற்றத்தை காட்ட வேண்டும். நான் மாறிவிட்டேன் என்பது என்னுடைய செயலால் வெளிப்படுத்த வேண்டும். நான் மாறிட்டேன் என்று சொன்னால் பத்தாது. ஐ லவ் யூ என்று நம்ம குடும்பத்தில் சும்மா சொல்லிட்டு இருந்தால் பத்தாது. ஒரு நல்ல செயல்களை செய்ய வேண்டும். என்னுடைய கணவருக்காக, என்னுடைய மனைவிக்காக குடிப்பதை அல்லது இது போன்ற தீய பழக்க வழக்கங்களை விட்டு விடுகிறேன். என்னுடைய மனைவியை அடாவடித்தனம் செய்வதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன். நான் மாறி இருக்கிறேன் என்பது செயலில் புதிய கண்ணோட்டத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லுவது தான் இந்த யூதர்களுக்கான திருமுழுக்கு. ஆகவே இந்த திருமுழுக்கைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யூத சட்டத்தினர் அவர்கள் என்ன செய்தார்களோ அது அவருக்கு தேவையில்லாமல் இருந்தாலும், பாவமற்றவர் இருந்தாலும் உங்களுக்காக எனக்காக ஒரு முன்மாதிரியாக இதை அவர் செய்து காட்டினார். நம்மில் ஒருவராக அவர் இருந்தார். நம் நாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்பொழுது இயேசுனுடைய திருமுழுக்கு பெற்றது என்ன சொல்லுகிறது? இதுதான் நமக்கு பாடமாகவும் அமைகிறது. அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசுனுடைய திருமுழுக்கிலே வானம் திறந்தது. வானம் திறந்து தந்தை பேசினார். என்ன பேசுகிறார்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். பிறகு வானம் திறந்து ஆவியானவர் இறங்கியதாக நாம் படித்து முடித்தோம். ஆகவே இந்த அருமையான நிகழ்வு இதுதான் நம்முடைய திருமுழுக்களும் நடைபெறுகிறது. அதற்காகத்தான் இறைவன் இதை ஒரு முன் அடையாளமாக நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் ஆண்டவர் இதைத்தான் சொல்ல வேண்டும். இறைவன் இதைத்தான் சொல்லியிருப்பார். இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவரே என் அன்பார்ந்த மகன். இந்த பெற்றோர் வழியாக பிறந்திருந்தாலும் இவரை என் மகனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், வாழ வைப்பேன், வளர வைப்பேன், பூரிப்படைகிறேன் என்று நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் மகிழ்ந்திருக்க வேண்டும். இந்த பூரிப்பு என்ற வார்த்தையினுடைய மூலத்தை பார்க்கின்ற பொழுது அது சொல்லுகின்ற வார்த்தை, என்னை இவர் ஏமாற்ற மாட்டார். அதற்காகத்தான் நான் பூரிப்படைகிறேன். இவரை நான் நம்புகிறேன். என்ன நடந்தாலும் சொன்னதை செய்வார். எனது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். இறை மனித உறவில் உறுதியாக நிலைத்து நிற்பார். முதல் வாசகம் இதைத்தான் சொல்லுகிறது. இறை மனித உறவில் உறுதியாக நிற்பார். பணி வாழ்வில் என்றும் பணிவோடும் கீழ்ப்படிதலோடும் வாழ்வார். இதுதான் யதார்த்தமாக முதல் வாசகத்தில் நாம் படித்தவைகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த மூலமும் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பூரிப்படைகிறேன் என்ற அந்த வார்த்தையினுடைய மூலம், கிரேக்க மூலம் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. மகிழ்ச்சி அடைகிறார், நம்புகிறார். ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ லவ் யூ. நீ இப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னை நீ ஏமாற்றி விட மாட்டாய் என்று நம்புகிறேன். என்னை எந்த நேரத்திலும் கை நெழுந்து விடவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. உன்னை நம்புகிறேன். நீ வாழ வேண்டும் மகிழ்வோடும் மனநிறைவோடும். இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும், எந்த சூழலாக இருந்தாலும், ஏற்றம், இரக்கம், அவமானம் எதுவாக இருந்தாலும் நீ என்னை விட்டு விலகாமல் வாழ வேண்டும் என்பதற்காக, வாழ்வாய் என்பதற்காக இந்த அருட்சாதனத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம நினைத்து பாருங்கள். சாத்தானை விட்டு விடுகிறாயா, இதை விட்டு விடுகிறாயா, அதை விட்டு விடுகிறாயா என்று சொல்லுகின்ற பொழுது விட்டு விடுகிறேன் என்று ஒருமையில் சொல்லுங்கள் என்று தந்தையர்கள் அதை வலியுறுத்தி சொல்லுவார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இறைவனை நம்பி நாம் இந்த வாழ்வை ஆரம்பித்திருக்கிறோம். நான் வாழ முடியும் என்பதை இறைவன் எனக்கு சொல்லித் தருகிறார் என்பதுதான் இதன் பொருள். ஆகவே திருமுழுக்கு தரும் பாடங்கள் இன்று நமக்கு ஆண்டவர் சொல்லுவது 2வது வாசகத்தில் அழகாக சொல்லுகிறார். கொர்நேலியுடைய வீட்டிலே சென்று, இறைவன் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. இவன் கருப்பு வேண்டாம், இவன் சிகப்பு வா, அல்லது இவன் உயர்ந்தவன் டால் வா, குட்டை வேண்டாம், இந்த பாகுபாடுகள் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பாகுபாடு அல்லது ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரன் ஏழை எதுவும் இல்லை. யாரெல்லாம் இறைவனை நம்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கடவுள் பாரபட்சமின்றி இதை செய்கிறார், வாழ வைக்கிறார், நம்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது.
புறவினத்தார் மீதும் ஆவியானவர் இறங்கியதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள் ஆவியானவர் நமக்கு மட்டும்தான் என்று. ஆனால் ஆவியானவர் எல்லோருக்கும் இறங்கியதை அந்த கொர்நேலிய வீட்டிலே பார்த்தார்கள். பாகுபாடின்றி புறவினத்தார் மீதும் அவர் இறங்கி வந்ததை பார்த்தார்கள். அருமையான நிகழ்வு. வாழ்வின் ஆரம்பமே மகிழ்வோடும் நிறைவோடும் ஆரம்பிக்கின்ற ஒரு பற்றுறுதியோடு நாம் வாழ வேண்டும். கொடுத்த வாக்குறுதியின்படி எங்கெங்கெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் தருகிறோம். இல்லறத்தில் கொடுக்குறோம், திருமணத்தில் கொடுக்குறோம், துறவரத்தில் குருப்பட்டத்திலே கொடுக்குறோம். ஆக இந்த வாக்குறுதியின்படி வாழ வளர அருமையான ஆற்றலை முதலிலேயே ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதுதான் இந்த அருமையான திருமுழுக்கு நமக்கு சொல்லுகின்ற பாடம். இப்படி அந்த ஆண்டவருடைய துணையோடு வாழ முடியுமா? வாழ முடியும் என்பதற்காக 2 வாசகங்களை படித்து முடிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: இறுதியாக என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. மகிழ்ச்சி அங்கேதான் இருக்கிறது. ஆண்டவரோடு 2 கலக்க வேண்டும். அவர் நம்மில் 2 கலந்ததைப் போல நாமும் கலந்து வாழ்ந்தால் ஆண்டவரில் மகிழ்ச்சி உண்டு. மீண்டும் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 10-11 இவ்வாறு சொல்லுகிறார்: இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். அழகின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அருமையான வாக்கியம். வாழ முடியும், வாழ வேண்டும். திருமுழுக்கில் என்ன சொன்னோமோ அதன்படி தொடர்ந்து வாழ வேண்டும் என்று வேண்டுவாம். வாழ்வில் ஆம் ஆகட்டும் என்று சொன்ன அன்னை கன்னிமரியால் நம் கரம் பிடித்து இந்த வாரம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் திருமுழுக்கின்படி வாழ வளர அருள் புரிவார். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். ஒரே ஒரு முறை தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். பெற முடியும், மீண்டும் பெற முடியாது. ஆகவே இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். நான் கொடுத்த அந்த பிரமாணிக்கத்தின்படி வாழக்கூடிய, இல்லறம் துறவரம் எல்லாரத்திலும் கொடுக்கக்கூடிய அந்த பிரமாணிக்கத்தின்படி திருமுழுக்கின்படி வாழ வளர ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அருளுள்ள வாழ்வாக, பொருள் நிறைந்த வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். திருமுழுக்கு வழியாக நம்மை அழைத்த இறைவன் நம்மை நம்புகிறார். நம்மிடமிருந்து பலவற்றை எதிர்பார்க்கிறார். அவை அனைத்தையும் செய்வதற்கான ஆற்றலையும் அருளையும் நம்முடைய விண்ணப்பங்களாக சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் இறைமக்கள் அனைவரும் திருமுழுக்கு வழியாக பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு தகுந்தவாறு வாழ்ந்து
எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவின் மனநிலையை வாழ்வில் பிரதிபலிக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளின் தலைவர்களும் எம் நாட்டு தலைவர்களும் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது என்று மக்கள் மகிழும் வண்ணம் நல்லாட்சி புரியவும், நீதி, அமைதி, நேர்மையை நிலைநாட்டவும் ஞானத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ என் ஊழியர் என தேர்ந்து கொள்ளப்பட்ட குருக்களும் துறவியரும் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் திகழவும், பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், சிறைப்பட்டோரின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போருக்கு மீட்பு அளிக்கவும் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம் அன்னையின் திருத்தலத்தில் கூடியிருக்கும் சமூகம், இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களின் வழி இப்பலியில் பங்கேற்கும் மக்கள் அனைவரும் கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் ஒளியை பாதுகாத்து வளர்க்கவும், அதன் மூலம் தங்களின் உள்ள இல்ல தேவைகளை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இன்றும் இந்த வாரம் முழுவதும் பிறந்த தின விழாவை கொண்டாடுகின்றவர்களையும் திருமண நாளை நினைவு கூறக்கூடியவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவருக்காகவும் சிறிது நேரம் அவர்களுடைய வாழ்க்கை சூழலோடு கூட சேர்த்து ஜெபிப்போம். வேலை வாய்ப்பில்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் வாழ்வின் சரியான புரிதலை அவர்கள் கொண்டு பொறுப்போடு செயலாற்ற வேண்டும் என்று சிறிது நேரம் நம் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருப்போருக்காகவும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் வாடுகின்ற தம்பதியர்களுக்காகவும் அவர்களின் அமைதிக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம் கரம் பற்றி வழிநடத்த வேண்டும் என்று எல்லா சூழல்களிலும் வாழ கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். பலிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை, சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை, சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக.
அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளையும் எங்களையும் ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து வாரத்தின் முதல் நாளாகிய இன்று உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு இங்கே கூடியிருக்கின்ற நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், எங்களது உபகாரிகள், கடந்த இரவிலே இறந்து போனவர்கள், இறந்தோர் அனைவரையும், உலகில் யாரும் நினையாதவர்களையும் இப்பொழுது நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜெபிக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. திருமுழுக்கின்படி வாழ வளர அருள் வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் உடல் நலம் குறைந்திருப்போருக்கு நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருமுழுக்கின்படி வாழ நமக்கு அருள் பொழிகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணின் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில் வாரும் வாரும். எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில் நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது
போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.